Hello friends, welcome to Technology Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Windows 10 யூஸ் பண்ணக்கூடிய அந்த PC இருக்கட்டும் இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும் அவங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த Windows 10ல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு லேப்டாப் வந்து ஓபன் பண்ணும்போதே ரொம்ப ஸ்லோவா ஓபன் ஆகுது. உள்ள process ஆயிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஸ்லோவாவே எனக்கு process ஆகுது அப்படினா கண்டிப்பா அதுக்கு வந்து ரீசன் என்னன்னா பேக்ரவுண்ட் process தான். சோ லேப்டாப்பா இருக்கட்டும் இல்ல மொபைலா இருக்கட்டும் ரெண்டுக்குமே பேக்ரவுண்ட் process வந்து நம்ம எவ்வளவு கம்மி பண்றோமோ அவ்வளவு இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சோ அந்த பேக்ரவுண்ட் process நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் சொல்லி வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். First Windows plus R அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ரீசெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேபு அந்த ஃபோல்டர்ஸ் அது ஃபைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஒரு சில ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகாது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. ரெண்டாவது திரும்ப அதே மாதிரி ரன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டெம்ப் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து % டெம்ப் அப்புறம் இன்னொரு % இப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அதுவும் இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அகெயின் அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் கொடுங்க. அதில் ப்ரீஃபிட்ச் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூ கொடுங்க. இப்போது திரும்ப உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஓடிட்டுருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப செலக்ட் ஆல் பண்ணி எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. அகெயின் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுங்க. ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி டெம்ப் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து வெறும் டெம்ப் அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். டெம்ப் அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ். இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் போயிட்டு ஒரு கேட்சியாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இது ஸ்பேஸ் அடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் லேப்டாப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மினிமம் 3 GB to 5 GB வரைக்கும் இந்த மாதிரி வேஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கும். இந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணால் நம்மளோட லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லேப் ஆன் பண்ண உடனே ரொம்ப ஸ்லோவாக ஆன் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும்ல. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ண சொல்லி பார்க்கலாம். உங்களோட டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நான் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன ஆப்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே டிசேபிள் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஆடியோலாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஓப்பன் ஆகும்போதே கண்டிப்பாக ஃபுல் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டிசேபிள் ஆப்ஷனை ஓகே கொடுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்ஸஸ். ஸோ ட்ரிக்ஸஸ் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன ட்ரிக்ஸஸ் தான். விண்டோஸ் 10ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ட்ரிக்ஸஸ்லாம் சொல்லித்தரேன். ஸோ இதே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பொதுவாகவே நிறைய பேருக்கு லேப்டாப்போட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் நம்மளோட வால்பேப்பர் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ். உங்களோட ரைட் கிளிக்கை பண்ணி அதில் வியூ போயிட்டு ஷோ டெஸ்க்டாப் ஐக்கான் அப்படின்றது இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா ஐக்கான்ஸுமே மறைஞ்சிரும். நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருப்போம், நமக்கு தேவையில்லாத ஃபுல்லாக டெலீட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படிலாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது அகைன் கீழே உள்ள டூல் பாரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஆட்டோ ஹைட் தி டூல் பார் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள லாக் த டூல் பாரை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுமே மறைஞ்சிரும். நம்ம கர்சரை எப்போ கீழே கொண்டு வரோமோ அப்போ தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபுல் வியூ கொடுக்கும். இது ரொம்பவே பசங்களுக்கு ஒரு பிடிச்ச ட்ரிக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டு. மொபைலில் நம்ம ரொம்பவே ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி பிசியில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ராயிங் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்.
விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் இந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு சின்ன பிளிங்க் ஆகும். இப்போது நீங்கள் பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு. இதிலேயே கொஞ்சம் ஃபன்னியாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும், அதாவது எனக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்ச்சில் போய்ட்டு ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நியூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூவை செலக்ட் பண்ணோடனே நீங்கள் எதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டா போதும், அது செலக்ட் ஆயிரும், ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆயிரும். ஸோ நார்மலாக ஃபைலில் போய்ட்டு எப்பவும் போல் சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இதுவுமே உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த விண்டோஸ் 10ல் இருக்கக்கூடிய டிப்ஸஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபோ பண்ணி விடுங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஜி.